மாடர்ன் தமிழ்நாடு பார்வையாளருக்கு வணக்கம். ஒரு காலகட்டத்தில் தூர்தர்ஷன் மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்த நேரத்தில் விளம்பர இடைவேளைக்கு பிறகு தடங்களுக்கு வருந்துகிறோம் அப்படிலாம் வந்துக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம் இருந்தது. அதுக்கப்புறம் தனியார் சேனல்கள் வந்ததுக்கு பிறகு ஒரு படம் 2 மணி நேரம் தான் ஒரு படம்னா 4 மணி நேரம் ஓடும். அவ்வளவு விளம்பரங்கள் போட்டு தாக்குன்னு தாக்குவாங்க. அதெல்லாம் நடந்தது. பிறகு ஓடிடி தளங்கள் வந்ததுக்கு பிறகு விளம்பரமே இல்லாமல் ஒரு நிம்மதியாக படம் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை வந்தது. இப்போ அதுலேயுமே மனநிலை போட்டாங்க. இப்போ G5 எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா 2 விதமான சப்ஸ்கிரிப்ஷன் வச்சிருக்காங்க. விளம்பரம் இல்லாமல் பார்க்கறதுக்கு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன், விளம்பரத்தோடு பார்க்கறதுக்கான ஒரு சப்ஸ்கிரிப்ஷன். அந்த மிருகம் நம்மளை நோக்கி வருதுங்கிற மாதிரி அடுத்து வாட்ஸ்அப்லையும் வந்து விட்டது அப்படின்னு சொன்னப்போ வாட்ஸ்அப்லையும் விளம்பரங்கள் வரப்போகுதான். ஏற்கனவே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிஸ்ல வந்துருச்சு. இப்போ அடுத்து வாட்ஸ்அப்லயும் வரப்போகுதுன்னு அறிவிச்சிருக்காங்க. ஆமாம். ஆனால் என்னன்னா ஒன்லி ஸ்டேட்டஸ் பார்க்குற மட்டும் அந்த மாதிரியான விளம்பரங்கள் வரும் போல இருக்குது. மற்றபடி நீங்கள் நமக்கு இன்னைக்கு என்ன குழம்பு அப்படின்னு வர மெசேஜ்கள் எல்லாம் வராது அப்படிங்கிறது மட்டும்தான் ஆறுதல் அப்படின்னே சொல்லலாம். ஏற்கனவே நம்மளால வாட்ஸ்அப் குரூப்பில் போகிற வீடியோக்கள், பழைய மொக்க ஃபார்வர்டு மெசேஜ், இதையவே அப்படிதான் விளம்பரமாக தான் நம்மளை கதற வச்சுக்கிட்டு இருக்கு. இதுக்கிடையில் விளம்பரங்கள் அப்படிங்கிறதுமே வருகிறது. இதுல என்ன சில போன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா கேலரி ஓபன் பண்ணும்போதே விளம்பரங்கள் வருது. இப்போ ஐபோன்லயோ இல்ல ஒன் பிளஸ்லயோ வரதில்லை. மற்ற எம்ஐ மாதிரியான மற்ற போன்கள்ல பார்த்தோம்னா கேலரி அந்த இது ஓபன் பண்ணும்போதே, ஃபைல் மேனேஜர் ஓபன் பண்ணும்போதே ஆட் வருது. அப்படி போன்லயே இன்பில்டா விளம்பரத்தையும் சேர்த்து இப்ப கொடுக்குற மாதிரியான சூழல்கள் எல்லாம் வந்துருச்சு. அதனால விளம்பரங்கள் என்பது இன்னைக்கு தவிர்க்க முடியாத ஒரு சூழல்ல எப்படி அதில் தடுப்பது அப்படிங்கிறத பற்றி யோசிப்போம். ஷோக்குள்ள போகும். இந்த முச்சனீஸ்வரர் ஆன்மகள் சுகுணா திவாகர், நான் பிரகாஷ். புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் கேவி குப்பம் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினருமான ஜெகன்மூர்த்தி அவர் மீதான நீதிமன்ற வழக்கு என்பதுதான் நேற்றிலிருந்தே பரபரப்பாக பேசப்படுகிறது. திருவள்ளூரை சேர்ந்த தனுஷ் என்கிற ஒரு இளைஞர், அவர் தேனியை சேர்ந்த ஒரு பெண்ணை இன்ஸ்டாகிராம் மூலம் பழக்கமாகி காதலித்து 2 பேருமே திருமணம் செய்து கொள்கிறார்கள். 2 வீட்டில் இருந்த எதிர்ப்புகள், அந்த எதிர்ப்பை தாண்டி ஒரு வழக்கம் போல ஒரு காதல் திருமணம் நடந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பெண் வீட்டை சேர்ந்தவர்கள் அந்த தனுஷை தாக்குவதற்காக அல்லது அவரை கடத்துவதற்காக வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவர் அன்னைக்கு இல்லை அப்படிங்கிறதுனால அவருடைய தம்பியை கடத்தி விட்டு போகிறார்கள். இதற்கு பின்னணியில் புரட்சி பாரதம் கட்சியினுடைய தலைவரும் அந்த கேவி குப்பம் எம்எல்ஏவுமான பூவி ஜெகன்மூர்த்தி இருக்கிறார். இதை விட கொடூரமான அதிர்ச்சி அளிக்கக்கூடிய செய்தி என்னன்னா, கடத்தப்பட்டவர்கள் அவர்கள் கடத்தியதே போலீஸ் வாகனத்தில். அந்த போலீஸ் வாகனம் ஏடிஜிபி ஜெயராமனுக்கு சொந்தமானது. அதை போலீஸுடைய டிரைவரை கடத்தி இருக்கிறார். அதற்கு பிறகு மிகப்பெரிய அளவில் அந்த குடும்பத்தார் போய் புகார் கொடுக்குறாங்க. தனுஷனுடைய குடும்பத்தார் புகார் கொடுக்கறதுனால அது பெரிய அளவில் சர்ச்சையாகிறதுனால டக்குன்னு கொண்டு போய் இறக்கி விட்டுறாங்க அப்படிங்கிறமான செய்திகள் அதன் காரணமாக பூவி ஜெகன்மூர்த்தியை கைது செய்வதற்காக காவல்துறையினர் போயிருக்கிறார்கள். ஆனால் அவர் கைது செய்ய விடாமல் அவர்கள் புரட்சி பாரதம் கட்சியை சேர்ந்தவர்கள், பூவி ஜெகன்மூர்த்தியுடைய ஆதரவாளர்கள் தடுத்தார்கள் என்பது ஒரு 2 நாளைக்கு முந்தைய செய்தியாக இருந்தது. நேற்று இது தொடர்பாக முன்ஜாமீன் மனு கேட்டு பூவி ஜெகன்மூர்த்தி நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்திருந்தார். அதற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி பி வேல்முருகன் கடுமையான, அவங்க 2 பேருமே ஆஜராகணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஜெகன்மூர்த்தியும் மற்றும் ஏடிஜிபி ஜெயராமனுமே. காவல்துறை தரப்புல என்னன்னா ஜெகன்மூர்த்திக்கு இந்த வழக்குல சம்பந்தம் இருக்குது, மட்டுமில்லாமல் முதன்முறையாக ஏடிஜிபி ஜெயராமனுக்குமே இதுல சம்பந்தம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி காவல்துறை வழக்கறிஞரை வாதாடியதையுமே பார்த்தோம். அதற்கு பிறகு வேல்முருகன் கடுமையான கண்டனங்களை ஜெகன்மூர்த்தி மீது தெரிவித்திருந்தார். நீங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியா இருந்துகிட்டு நீங்க எப்படி கட்ட பஞ்சாயத்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான பல கேள்விகளை கேட்டதன் மட்டும் இல்லாமல் ஏடிஜிபி ஜெயராமனை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றும் பூவி ஜெகன்மூர்த்தி மீது விசாரணை நடத்த வேண்டும் என்று சொல்லியிருந்தார். இன்றைக்கு ஏடிஜிபி ஜெயராமன் தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஜெகன்மூர்த்தியுமே காவல் நிலையத்தில் ஆஜராகி விசாரணைக்கு ஆளாகி இருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இதுல என்னன்னா 2 தரப்பான விஷயங்கள் சொல்லுகிறது. ஒரு பக்கம் என்னன்னா இப்படியான புகார்கள் இப்படி பரபரப்பா ரெக்க கட்டி போய்கிட்டு இருக்கிற நேரத்துல தனுஷ் என்கிற அந்த இளைஞர் அவருமே பேட்டி என்ன கொடுத்திருக்காரு, இதுக்கும் ஜெகன்மூர்த்திக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவருடைய தாயாருமே சொல்லி இருக்கிறார்கள், இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம். இதுல உண்மையிலேயே இந்த ஆள்கடத்தல் வழக்கு அப்படிங்கிறத ஜெகன்மூர்த்திக்கு சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா, ஏடிஜிபி ஜெயராமனுக்கு சம்பந்தம் இருக்கிறது என்பது அந்த நீதிமன்றத்தை அந்த போலீஸ் வாகனத்தின் மூலம் நமக்கு கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஜெகன்மூர்த்திக்கு இதுல சம்பந்தம் இருக்குதா இல்லையா என்பது விசாரணை மூலம் தான் நமக்கு தெரிய வரும். ஆனாலும் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா என்னதான் இருந்தாலும் பூவி ஜெகன்மூர்த்திங்கிறது ஒரு தலித் தலைவர், அவர் கட்ட பஞ்சாயத்து பண்றாங்கிறத எப்படி குற்றம் சுமத்த முடியும், இதே மத்த சாதிக்காரங்க பண்றப்ப அப்படிலாம் அப்படி யாராவது சொல்றாங்களா
அப்படிங்கிற கேள்விகளுமே கேட்கிறார்கள். ஆனால் இதில் என்னன்னா நம்ம வந்து சாதிக்கு அப்பாற்பட்டு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்னா, கட்ட பஞ்சாயத்து என்பது யார் பண்ணாலும் தப்பு தான். அது தலித் தலைவர் பண்ணாலும் தப்பு தான், அல்லது வேற ஆதிக்க சாதியை சேர்ந்தவர்கள் பண்ணாலும் தப்பு தான். தலித் அரசியல் என்பது ஒரு விடுதலைக்கான அரசியல். அம்பேத்கர் முன்வைத்தது என்பது ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும். அதே போல ஒடுக்கப்பட்ட மக்கள் சாதியத்துக்கும் தீண்டாமைக்கும் எதிரான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும். அதற்காக பௌத்த மத மாற்றம் உட்பட பல்வேறு விதமான தீர்வுகளை முன்வைத்துதான் அம்பேத்கர் வந்து செயல்புரிந்தார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல பல நேரங்களில் வந்து இந்த கட்ட பஞ்சாயத்துகள் மூலமாக தலித் மக்களே பாதிக்கப்படுவதையுமே நம்ம வந்து பார்க்கிறோம். இதுல வந்து சம்பந்தப்பட்ட 2 பேரும் என்ன சாதி அப்படிங்கிறது இது வரைக்குமே உறுதிப்படுத்தப்படவில்லை. சில பேர் வந்து அந்த இளைஞனே வந்து தலித் இளைஞர் அப்படின்லாம் சொல்றாங்க. நமக்கு அது 100% உறுதியாக தெரியவில்லை. ஆனாலும் பல இந்த மாதிரியான விஷயங்கள்ல அது எந்த சாதியினர் செய்தாலுமே வந்து மிக சாதாரண ஏழை எளிய அடித்தட்ட மக்கள் அவர்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்போ ஜெகன்மூர்த்தி இது செய்திருந்தால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது, சட்ட நடவடிக்கைகளுக்கு உட்பட்டது என்பதில் நமக்கு எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அது வந்து எந்த அரசியல்வாதியும் எந்த தலைவரும் எந்த கட்சியை சேர்ந்தவர்களும் அதை பண்ணக்கூடாது அப்படிங்கறதான் ஒரு நியாயமான ஒரு விஷயமாக இருக்கும். இதுல வந்து தொடர்ச்சியான விசாரணைகள் என்பதை இதுல வந்து உறுதிப்படுத்தும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குமே நாம் வர வேண்டியதாக இருக்கிறது. நிச்சயமா சார். ஏன்னா ஜெகன்மூர்த்திக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது தான் திரும்ப திரும்ப எல்லாருமே கேட்கிற கேள்வி. கடத்தலில் சம்பந்தப்பட்ட அந்த அந்த சமயத்தில் உடன் இருந்த அந்த வழக்கறிஞர் சரத்குமார் அப்படிங்கிறவர் தான் காவல்துறை விசாரணையில ஜெகன்மூர்த்தி பேரையே சொல்லியிருக்கிறாரு. அவர் சொல்லி தான் நான் கட்சியை சேர்ந்தவர் தான். அவர் சொல்லி ஜெகன்மூர்த்தி என்ன சொல்லி தான் நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இந்த இந்த பிரச்சனைகள்லாம் எங்கிருந்து தொடங்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த சம்பந்தப்பட்ட பெண் குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து மகேஸ்வரி அப்படின்ற ஒரு பெண்ணை அணுகியிருக்காங்க. அந்த பெண் வந்து கிட்டத்தட்ட 90களில் காவல்துறையில பணியில் இருந்திருக்கிறாங்க. போலீஸ் சர்டிபிகேட் கொடுத்தா அவங்க பணியில் சேர்ந்ததா தெரிஞ்சு 2 வருஷத்துலயே அவங்களை வந்து பணியிட நீக்கம் பண்ணியிருக்காங்க. அந்த பெண் அதுக்கு பிறகு வந்து நிறைய தரகு வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறது அப்படின்ற மாதிரியான இந்த மாந்திரிகம் பண்றது, கருங்காலி மாலை வைக்கிறது, இந்த மாதிரி நிறைய வேலைகளை செஞ்சு விஐபிகளோட பலரோட தொடர்புல இருந்திருக்கிறாங்க. அந்த பெண் தான் வந்து இந்த ஏடிஜிபி ஜெயராமனை தொடர்பு கொண்டு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, நீங்க முடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டதாகும். அதுக்கு பிறகு அந்த ஏடிஜிபி தான் நேரடியா வந்து ஜெகன்மூர்த்தி புரட்சி பாரதம் கட்சி தலைவருடைய பேசினதாகவும் சொல்லப்படுது. அதற்கு பிறகுதான் இந்த ஆட்கள் போனதா காவல்துறையுடைய விசாரணையில் தெரிய வந்திருக்குது. இது எல்லாமே பத்திரிகைகள் வந்த செய்தி தான். உள்ளுக்குள்ள என்ன நடந்தது அப்படிங்கிறது நமக்கு இன்னும் முழுமையா தெரியல. நிச்சயம் விசாரணைக்கு பிறகு இது எல்லாமே தெரிய வரும். அப்ப இந்த பிரச்சனை ஜெகன்மூர்த்தி எப்படி சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது பின்னாடி நமக்கு தெரிய வரலாம். ஓகே, நீதிமன்றம் அப்படிங்கிறப்ப வந்து இன்னொரு நீதிமன்றத்துடைய தீர்ப்பு, அதை பற்றியும் நம்ம பேச வேண்டும். தக்கலை படத்திற்கு கர்நாடகாவிலே தடை விதித்ததை செல்லாது என்று சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறதையே நம்ம வந்து குறிப்பாக பார்க்கிறோம். தக்லப் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் கமலஹாசன் அந்த விழா மேடையிலே தமிழில் இருந்துதான் கன்னடம் போனது அப்படின்னு சொன்னதை வைத்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை அங்கே எடுக்கக்கூடிய கன்னட இனவரி அமைப்புகள் தூண்டின. அதுக்கப்புறம் கர்நாடகா காங்கிரஸ், பிஜேபி எல்லாருமே வந்து அந்த கருத்துக்களை ஆதரித்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அதை ஒட்டி வந்து கர்நாடகாவுடைய திரைப்பட வர்த்தக சபை அந்த படத்தை வெளியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தார்கள். அப்புறமேல் நீதிமன்றத்தில் இது தொடர்பாக கமலஹாசனுடைய ராஜகமல் பிலிம்ஸ் இன்டர்நேஷனல் அவர்கள் வந்து அந்த நிறுவனம் வந்து வழக்கு தொடுத்திருந்தார்கள் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில். நீங்க வந்து இந்த தடையை நீக்க வேண்டும், அதே மாதிரி வந்து இந்த திரைப்படம் திரையிடப்படக்கூடிய திரையரங்குகளுக்கு போதிய பாதுகாப்பு வழங்குவதற்கு கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று சொல்லி வழக்கை தொடுத்திருந்தார்கள். ஆனால் அதற்கு மாறாக அதை வந்து சட்டபூர்வமா சரியா தப்பா அப்படின்னு விசாரிக்க வேண்டிய ஒரு கர்நாடக உயர்நீதிமன்றங்கிறது அதை விட்டு கமலஹாசனுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும், அவரையே மதியம் 3 மணிக்குள்ள மன்னிப்பு கேட்கல, அவர் வந்து சாம்பார் சாதம் சாப்பிட்டு ரசம் சாதம் போக்குள்ளாட்டி மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற விதத்துல கிட்டத்தட்ட கட்ட பஞ்சாயத்தாக தீர்ப்பாகவே அதை வந்து வெளியிட்டிருந்தார்கள். பிறகு வந்து கமலஹாசன் பொறுத்தவரைக்கும் நான் வேணா வருத்தம் தெரிவிக்கிறேன், பட் மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன், நான் எந்த விதமான தவறுமே செய்யவில்லை என்று அவர் சொல்லிவிட்டார். அதுக்கப்புறமே தான் அந்த ஹியரிங் வர்றப்பயுமே திருப்பி அந்த நீதிபதி கேட்டிருந்தார், இன்னுமா கமலஹாசன் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரிலாம். இந்த நிலையில கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரே வந்து உச்சநீதிமன்றத்தில் வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கார். இந்த மாதிரி வந்து தக்கலை படத்தை திரையிடுவதற்கு தடை விதிப்பதுங்கிறது சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லிட்டு இதை விசாரித்த உச்சநீதிமன்றங்கிறது அது கடுமையாக கண்டித்திருக்கிறது. கர்நாடக அரசையும் கண்டித்திருக்கிறார்கள், அந்த கர்நாடக உயர்நீதிமன்றத்துமே கண்டித்திருக்கிறார்கள். எப்படி நீங்க வந்து கமலஹாசன் மன்னிப்பு கேட்க சொல்வது என்பது உங்களுடைய வேலை கிடையாது. அதே மாதிரி வந்து கர்நாடக அரசு என்பதும் இந்த விஷயத்தை மிகச் சரியாக கையாளவில்லை. அவருடைய கருத்து சுதந்திரத்தை பாதுகாத்து அதற்கு வந்து போதுமான அளவுக்கு பாதுகாப்பை வழங்கியிருக்க வேண்டும் என்று சொல்லி கர்நாடக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. உண்மையிலேயே ஒரு வரவேற்கத்தக்க ஒரு செயல்பாடு அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா வந்து கமலஹாசனுடைய கருத்துக்கள் அறிவியல் பூர்வமானதா இல்லையா, மொழியியல் அறிஞர்கள் இதை ஒத்துக்கொள்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம் வேற ஒரு விவாதம். ஆனால் அதே நேரத்தில் வந்து ஒருத்தருக்கு ஒரு விஷயத்தை சொல்வதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிறது. அது வந்து சமூகத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தி ஒரு பிளவுவாத அரசியலை ஏற்படுத்தாத வரைக்கும் ஒரு சாதாரண ஒரு ஒப்பீனியனாக அவர் சொல்லியிருக்கிறார் என்பதாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இதை கர்நாடக உயர்நீதிமன்றமும் சரி, கர்நாடக அரசும் சரி, அல்லது கர்நாடக அரசுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய வகையில் கர்நாடக பாஜக மற்றும் கன்னட இனவரி அமைப்புகள் எல்லாம் மிக தீவிரமான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருந்தார்கள். அதற்கு உச்சநீதிமன்றத்தினுடைய இந்த நோட்டீஸ் என்பதும் உச்சநீதிமன்றம் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்விகள் என்பதுமே ஒரு தடையை ஏற்படுத்தி இருக்கிறது. கண்டிப்பாக இது வரவேற்கத்தக்க ஒன்று.
நிச்சயமா கமலுடைய கருத்துக்கு எதிர்கருத்து வைக்கிறது வேற, அவருடைய திரைப்படத்தை முடக்கிறது என்பது வேற. அதை அங்க இருக்கிற அரசியல்வாதிகள் செய்யலாம். ஆனா உயர்நீதிமன்றம் அப்படி ஒரு வேலையை செஞ்சது அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ச்சியா இருந்தது. அந்த போக்கு, கர்நாடக உயர்நீதிமன்றத்துடைய போக்குக்கு உச்சநீதிமன்றம் ஒரு கடுமையான கண்டனத்தை வெளிப்படுத்திருக்கு அப்படின்ற அளவுல இதை உண்மையிலேயே வரவேற்கலாம். அண்ணாமலையுடைய தன்னிச்சையான போக்குகள் பற்றி சொல்லிட்டு இருந்தோம். அண்ணாமலையுடைய தன்னிச்சையான போக்குகள் அவரை லைம்லைட்ல கொண்டு வந்து வைக்கிறது மட்டும் இல்லாமல் பாஜக எப்படியாவது உருக்களிச்சிடணும், பாஜக கூட்டணி அமைக்க கூடாது அப்படிங்கிறதுமே ரொம்ப தெளிவாகவே அதை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படிங்கிறதுமே தமிழிசை சவுந்தரராஜன் இது தொடர்பாக அதிருப்திக்கு அவர் பாஜகவுடைய மேலிட பொறுப்பாளர் சுதாகர் ரெட்டியிடம் தெரிவித்ததாக தகவல்கள் வருகின்றன. அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் அவர் இப்ப மாநில தலைவரே கிடையாது, அப்படி இருக்கப்ப சும்மா இல்லாம ஏன் இந்த மாதிரியான குழப்பங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி பாஜகவுடைய மேடத்தில் அவர் கருத்துக்கள் தெரிவித்ததாக தெரிகிறது. அவர் கொடுத்த பேட்டிலுமே இது அண்ணாமலையுடைய தனிப்பட்ட கருத்தாகத்தான் பார்க்க வேண்டுமே தவிர கட்சியினுடைய கருத்தாக பார்க்க கூடாது அப்படின்னு அவர் சொல்லி இருப்பதையுமே நம்ம மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட தமிழிசை சவுந்தரராஜன் இதே மாதிரியான கருத்துக்களை தெரிவித்த பொழுது டெல்லி மேலிடம் அவரை கூப்பிட்டு எச்சரித்ததை நம்ம பார்க்கிறோம். அண்ணாமலை அவங்க எச்சரிக்கல அப்படிங்கிறதுமே உண்மையிலேயே ஒரு பொருட்படுத்தத்தக்க கேள்விதான். இருந்த போதிலும் கூட அண்ணாமலையினுடைய தலையீடுகள் என்பது ஒரு கட்டத்துக்கு மேல போகிறப்ப அங்க இருக்கக்கூடிய கட்சி தலைவர்களை அதிருப்தி. ஏன்னா ஏற்கனவே பல பேரை அவர் ஓரம் கட்டிட்டார். KT ராகவன்ல இருந்து ஹெச் ராஜா பல பேரை ஓரம் கட்டியனாலேயே அவர் மேல அதிருப்தியில் இருக்காங்க. நிறைய பேர் அவராலேயே கட்சி விட்டு வெளியில போனவங்களாம் உண்டு. காயத்ரி ரகுராமா இருக்கட்டும், திருச்சி சூர்யாவா இருக்கட்டும், சிடி நிர்மல்குமாரா இருக்கட்டும், இவங்க எல்லாமே அண்ணாமலை நாள் தான் வெளியில போனாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல கூட்டணிக்கும் அவர் ஒரு பெரிய அளவிலான இந்த இடையூறுகளை ஏற்படுத்துறார். அப்படிங்கிறப்ப அண்ணாமலைக்கு எதிராக தலைவர்கள் அணிதிரள போகிறார்கள் என்பதற்கான ஒரு அறிகுறி தான் இந்த தமிழிசையினுடைய அதிருப்தி அப்படின்னு எடுத்துக்கலாம். குறிப்பா அந்த பேட்டியில தமிழிசை சொல்றாங்க, அண்ணாமலையுடைய கருத்து அதிகாரப்பூர்வமான கருத்து இல்ல, ஏன்னா அவர் இப்ப தலைவரே இல்ல அப்படிங்கறத சொல்லாம இதை சொல்றாங்க. அதிகாரப்பூர்வமான யார் கருத்து சொல்றாங்களோ தலைவருடைய கருத்து மட்டும் தான் அதிகாரப்பூர்வமான கருத்து, அந்த கருத்தை மட்டும் தான் எடுத்துக்க முடியுமே தவிர அண்ணாமலை கருத்தை இதை எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதே ரொம்ப அழுத்தமா அந்த பேட்டியில சொல்லிருக்காங்க. இப்ப அண்ணாமலையுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு, அண்ணாமலை சொல்றதெல்லாம் நீங்க ஒரு பொருட்டா எடுத்துக்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான தொனில தான் தமிழிசையோட அந்த பேட்டி இருக்கு. பாஜகவோட இதை பேசும்போது இன்னொரு பக்கம் மதுரை அவனியாபுரத்துல நேற்று மாற்றுக் கட்சியினர் 2000 பேர் இணையும் விழான்னு ஒண்ணு நடத்தினாங்க. வழக்கம் போல பார்த்தா காலிச்சேர்கள் தான் பெரும்பாலும் இருந்திருக்கு. 200 பேர் கூட அந்த கூட்டத்துக்கு வரல. நயினார் தலைமையில தான் அந்த நிகழ்ச்சியே நடந்திருக்கு. இந்த செய்தியை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக 2026ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் என்று சொல்லி மத்திய அரசு அறிவித்து அரசியலிலும் அறிவிப்புகள் வெளியாகி இருக்கிறது. 2026 அக்டோபர்ல லடாக் போன்ற பனிப்பிரதேசங்கள்ல முதல்ல மக்கள் தொகை கணக்கெடுப்பை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இருட்டிடும் போல இருக்குது. அதனால முதல்ல அங்க ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் 2027 மார்ச்ல மற்ற பகுதிகளில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப் போவதாக அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்துல தான் காங்கிரஸ் கட்சி என்ன கேள்வி எழுப்பி இருக்குன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கறத முதல்ல மோடியினுடைய அரசாங்கங்கிறது ஒத்துக்கொள்ளவே இல்லை. அது ஒரு பிளவுவாத அரசியல், பிரிவினைவாத அரசியல், இந்தியாவை கெடுக்க பார்க்கிறார்கள் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வேற வழியே இல்லாம ஜாதிவாரி கணக்கெடுப்பை நாங்க ஏத்துக்கிறோம்னு அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த அறிவிப்புல சாதிவாரி கணக்கெடுப்புங்கிற அறிவிப்பே இல்லை, நோட்டிபிகேஷன் இல்லை என்கிற கேள்வியுமே காங்கிரஸ் கட்சி எழுப்பி இருக்கிறது. இதுக்கு என்ன ஒன்றிய அரசு பதில் சொல்ல போகிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. இதுல இன்னொன்னு என்னன்னா, மக்களவை தொகுதிகளை சீரமைக்கிற வேலைகள் 2026க்கு பிறகு ஒன்றிய அரசு ஈடுபடும் அப்படின்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஏன்னா ஏற்கனவே வாஜ்பாய் காலத்துல எடுக்கப்பட்ட முடிவின்படி 2026 ஜூன் மாதத்தோட அந்த காலம் முடியுது, 25 வருஷம் முடியுது. அதுக்கு பிறகு மக்களவை தொகுதிகளை சீரமைக்க போறாங்க அப்படிங்கறதான் ஒரு பெரிய பிரச்சனை. தமிழ்நாடு அரசு இதை, திமுக அரசு இதை முன்வைத்தப்ப இப்படி ஒரு திட்டமே இல்லையே, ஏன் இவங்க தேவையில்லாம இப்படி ஒரு பிரச்சனை கிளப்புறாங்க அப்படிங்கறத பாஜகவும் வச்சாங்க. அதிமுக ஏன் இதை பத்தி பேசணும்னு கேட்கும்போது அதான் சொன்னாங்க, ஒன்றிய அரசு அப்பெல்லாம் எங்கேயுமே சொல்லியா, நம்ம ஏன் அதை தேவையில்லாம பேசணும், திமுக அரசியலுக்காக பாஜக எதுக்கணும் அப்படிங்கிற அரசியலுக்காக அதை பேசுது அப்படிங்கறத சொன்னாங்க. பல மாநில முதல்வர்களோட இது ஆலோசனை பண்ணாங்க, தமிழ்நாடு அரசு ஆலோசனை பண்ணாங்க. இது தொடர்பான ஒரு கருத்துருவாக்கத்தையும் ஏற்படுத்தி வச்சிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே இப்ப 2026 ஜூன்ல அந்த காலக்கெடு முடியுது. இவங்க அடுத்த 2 மாசத்திலேயே மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுக்கிறாங்க. என்னன்னா 2026க்கு பிறகு எப்ப மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்தாலும் அதுக்கு பிறகு மக்களவை தொகுதியை சீரமைக்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த முடிவு. அதற்கேற்ற மாதிரி தான் இப்ப இவங்க தாமதப்படுத்தி கொண்டு 7 வருஷத்துக்கு பிறகு இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்பு முடிஞ்ச உடனே இவங்க மக்களவை தொகுதிகளை சீரமைக்க போகிறார்கள் அப்படிங்கிற அச்சமும் இதுக்குள்ள இருக்கு. அதையும் நம்ம சேர்த்து பார்க்க வேண்டியிருக்கு. கீழடி அகழாய்வினுடைய அறிக்கையை திரும்ப பெற வேண்டும், அந்த அறிக்கையை மறுபடியும் திருத்தி எழுத வேண்டும் என்று சொல்லி ஒன்றிய அரசு சொன்னதற்கு எதிராக நாளைக்கு திமுக மாணவர்களின் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தப்படுறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினுமே இன்றைக்கு ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. திருத்தப்பட வேண்டியது அறிக்கை கிடையாது, சிலருடைய உள்ளங்கள் அப்படின்னு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இன்னமும் அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விதத்துல அந்த அகழாய்வை முன்னெடுத்து அமர்நாத் ராதாகிருஷ்ணன் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னா இது திட்டமிட்டே தான் மத்திய அரசு செய்கிறது அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். ஏன்னா முதல்ல கீழடி அகழாய்வு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே தொடங்கி வைத்தவராக அமர்நாத் ராமகிருஷ்ணன் தான் இருந்தார்.
அப்பயே அவரை டிரான்ஸ்பர் பண்ணாங்க. அப்புறமேல் இங்கிருந்து அகலாய்வு செய்யப்பட்ட பொருட்களை எடுத்துக்கொண்டு போய் மைசூர் அரசு அருங்காட்சியகத்தில் வைத்தார்கள். பிறகு நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து சட்டப்போராட்டம் நடத்தி தான் மறுபடியும் அமர்நாத் ராமகிருஷ்ணன் இங்கே வந்தார். இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒருத்தரை போட்டாங்க வந்து இங்கே இயக்குனராக. அவர் எந்த விதமான அகலாய்வுமே பண்ணாம இருந்தாரு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான ஒரு விஷயம். அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல மத்திய அரசு தமிழர்களின் மீது, தமிழர்களுடைய வரலாற்றின் மீது வந்து ஒரு வஞ்சகனத்தோடு செயல்படுகிறது என்பதை வந்து மறுபடியும் வந்து இது நிரூபிக்கிறது. கண்டிப்பாக ஒரு வன்மையான கண்டனத்தை வந்து நம்ம மத்திய அரசுக்கு தெரிவித்துக் கொள்வோம். கண்டிப்பா. ஏன்னா தங்கம் தனசு கூட சொன்னாரு, முதல்ல வந்து கீழடியில் ஒண்ணுமே இல்லைன்னாங்க, அடுத்தது வந்து நிதி தர மாட்டேன்னாங்க, அதுக்கு பிறகு அவரை இடம் மாத்தினாங்க, அதுக்கு பிறகு 2 வருஷம் கிட்டத்தட்ட அதை கிடப்புல போட்டாங்க. இப்ப வந்து அந்த அறிக்கையில் ஒண்ணுமே இல்லை, என்ன தரவுகளை கொடுங்கன்னு கேட்கறாங்க. கீழடியை எப்படியெல்லாம் இந்த கீழடி முடிவுகளை எப்படியெல்லாம் தடுக்க முடியுமோ அத்தனை முயற்சிகளும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர அதை உண்மைகளை வெளியே கொண்டு வரதுக்கான வேலைகள் எதையுமே ஒன்றிய அரசு செய்யல. அதுக்கு மாறாக இல்லாத ஒன்றை சரஸ்வதி நாகரத்தை இருக்கிறது போல வந்து அதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறாங்க. இது ரொம்ப அபத்தமா இருக்கு. நிச்சயமா இது கண்டிக்கப்பட வேண்டியது. ஓகே, நிறைய விஷயங்கள் இன்றைக்கு நம்ம பேசியிருக்கிறோம். சர்வதேச சூழலுமே இன்னமும் கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது. இன்னமும் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் போன்றவற்றுடைய பதற்றம் தனியாமலே இருக்கிறது. கண்டிப்பாக அந்த பதற்றம் தணிந்து உலகம் மீண்டும் இயல்பான நிலைக்கு வரும் என்று நம்புவோம், வர வேண்டும் என்று விரும்புவோம். தொடர்ந்து மாடர்ன் தமிழ்நாடு யூடியூப் சேனலோடு தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். முச்சன் ஷோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மாடர்ன் தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணுங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி.